நட்சத்திரத்துல ஆண் குழந்தை பிறந்தா தாய் மாமாக்கு ஆகாது அப்படின்னு சொல்றது. ஏன்னா அதனாலதான் ரோஹிணி நட்சத்திரத்தை செலக்ட் பண்றார் கிருஷ்ணன். ஏன்னா தாய் மாமாவை ஒரு போய் பார்க்கணுமே அதுக்காக. அதனாலதான் ரோஹிணி நட்சத்திரத்துல ஆண் குழந்தை பிறந்தா உடனே தாய் மாமா நேரா பிறந்த குழந்தைய பார்க்க கூடாது. குழந்தை பிறந்திருக்கு, ரோஹிணி நட்சத்திரம், ஆண் குழந்தைக்கு தான் இது பொருந்தும். ஆண் குழந்தை பிறந்திருக்கு அப்படின்னா என்ன பண்ணணும் அப்படின்னா, ஏதாவது ஒரு கோவில்ல போய் ஒரு தீபம் ஏற்றி வைக்கணும். தீபம் ஏற்றி வச்சுட்டு குழந்தைய பார்க்கும்போது கையில ஒரு தீபத்தோட அந்த தீப வெளிச்சத்துல குழந்தைய பார்க்கணும் அப்படின்னு நமக்கு புராணம் சொல்லி கொடுக்குறது. அந்த தீப வெளிச்சத்தோட அந்த குழந்தைய பார்க்கணும் தாய்மாமா. இல்லைன்னா தாய்மாமாவுக்கு ஆகாது, மரணம் சம்பவிச்சு அப்படிங்கிறதுனால. அது மாதிரி சில நட்சத்திரங்கள்லாம் இருக்கு. இது ஆண் குழந்தைகளுக்கு உள்ள ஒரு நட்சத்திர விஷயம். ரோஹிணி நட்சத்திர ஆண் குழந்தை பிறந்தா தாய்மாமா ஜாக்கிரதையா இருக்கணும் அப்படின்னு சொல்றது. இந்த பரிகாரங்கள் அப்படின்னா சரியா இருக்கும். அது மாதிரி ஜோதிஷத்துல மூலஜா சுசுரம் ஹந்தி இதெல்லாம் இந்த நாள் கட்டாயம் சொல்ல வேண்டியிருக்குங்கிறதுனால இப்போ சொல்றேன். அதாவது மூல நட்சத்திரம் கல்யாணத்துக்கு பார்க்கிறோம், பொண்ணு பார்க்கிறோம் அப்படின்னா மூல நட்சத்திரம் அப்படின்னா மூல நட்சத்திரமா வேண்டாம் அப்படின்னு. ஏன்னா மூலஜா சுசுரம் ஹந்தி, மூல நட்சத்திரத்துல பொன்குழந்தை இருந்தா மாமனாருக்கு ஆகாது. மூலஜா சுசுரம் ஹந்தி இந்திர மூலஜா சுசுரம் ஹந்தி சர்பஜா ததங்கனாம். சர்பஜான்னு ஆசிலேஷம். ஆயில்ய நட்சத்திரத்துல பொன்குழந்தை பிறந்தா மாமனாருக்கு ஆகாது, ததங்கனம் மாமியாருக்கு ஆகாது அப்படின்னு சொல்லுவோம். அதுக்கப்புறம் ஜேஷ்டா நட்சத்திரம் கேட்டை நட்சத்திரத்துல பொன்குழந்தை பிறந்தா கணவருக்கு அண்ணா இருக்கக்கூடாது. மூத்த பிள்ளைக்கு தான் கேட்ட நட்சத்திரத்துல பிறந்த பொண்ணை கொடுக்கணும். தேவரன் தேவஜா விசாகா நட்சத்திரம் பொண்ணு அப்படின்னா கடைசி பிள்ளைக்கு தான் கொடுக்கணும். அது தன்னுடைய கணவருக்கு தம்பி இருக்கக்கூடாது, அப்படி கொடுக்கணும்னு. இது உலகம் எப்படி புரிஞ்சு கொடுத்தோம் அப்படின்னா, மூல நட்சத்திரம் ஆணோ பெண்ணோ, மூல நட்சத்திரம் தான் கல்யாணமே கிடையாது அப்படின்னு ஒரு தீர்மானத்துக்கு வந்துடும். ஆண் குழந்தையா பொன் குழந்தையோ மூல நட்சத்திரமா ஓம் தத்சது அப்படின்னு ஆயிருக்கு. அப்படி எடுத்துக்க கூடாது. இதெல்லாம் மூல நட்சத்திரம் முதல் பாதம் அப்படிங்கிறதான் கணக்கு. மூல நட்சத்திரம் முதல் பாதமா இருந்தா அதுக்கு பரிகாரம் மூல நட்சத்திர ஜனன சாந்தி அப்படின்னு. அந்த மூல நட்சத்திர ஜனன சாந்தியை பண்ணிவிட்டு கல்யாணம் பண்ணணும். கல்யாணமே பண்ணக்கூடாது. அப்புறம் மூல நட்சத்திரம் முதல் பாதம்னா பிரம்மச்சரியம் இருக்க வேண்டியதான் அர்த்தமா? அப்படி கிடையாது. அதுக்கு சாந்தி பண்ணி மூல நட்சத்திர ஜனன சாந்தி இருக்கு, அந்த சாந்தியை பண்ணிவிட்டு கல்யாணம் பண்ணணும். அது மாதிரி முதல் பாதம் தான் கூடாது. அது மாதிரி ஜேஷ்டா நட்சத்திரம் அப்படின்னா மூத்த பையனுக்கு கொடுக்கறதுக்கு முயற்சி பண்ணணும். அவனுக்கு அண்ணா இருக்கக்கூடாது. அண்ணா இருந்தா கலகம், சண்டை ஏற்படும் குடும்பத்தில். அதனால மூத்த பிள்ளைக்கு கொடுக்கறது ஜேஷ்டா நட்சத்திரத்தை பிறந்தாலும் முயற்சி பண்ணணும். அது மாதிரி கொடுக்கும் போதும் சாந்தி பரிகாரம் பண்ணிட்டு கல்யாணம் பண்ணணும். அது மாதிரி ஆயில்ய நட்சத்திரமா இருக்கு அப்படின்னா ஆசிலேஷா நட்சத்திர ஜனன சாந்தின்னு அந்த சாந்தியை பண்ணிட்டு கல்யாணம் பண்ணா எந்த பாதகமும் கிடையாது. அப்படி பண்ணணும். தேவரந்து விதேவ விசாகா நட்சத்திரமா இருக்குன்னா கடைசி பிள்ளைக்கு கொடுக்க முயற்சி பண்ணணும். இல்ல அது முதல் பாதமா இருந்தாதான், ரெண்டாம் பாதம் மூணாம் பாதம்னா இந்த பையனுக்கு வேணா கொடுத்தோம். அதனால இப்ப இந்த உலகத்தை தப்பா நினைச்சுட்டு ஆண் குழந்தைக்கும் மூலமா இருந்தா வேண்டாங்கிறது, விசாகமா இருந்தா வேண்டாங்கிறது அப்படி எடுத்துக்க கூடாது. அப்படி சொல்லல ஜோதிஷம்.